ஸ்ரீ வாசுதேவ மகாத்மியம் 15ஆம் அத்தியாயம். லக்ஷ்மி நாராயணரின் புகழ்ச்சி. பிரம்மதேவர் கூறினார், வேதங்களை தொடர்ந்து தியானித்த பிறகு உயிரினங்கள் உங்களிடம் உறுதியான பக்தியை, ஸ்ரீராமரின் மகிழ்ச்சியை அனுபவித்தால் அவர்கள் முடிவில்லாத மற்றும் ஒருபோதும் குறையாத ஏராளமான இன்பங்களை அனுபவிப்பார்கள். மேலும் அவர்கள் உலகங்களை அடைவார்கள். அதன் இறுதி இலக்கு பரமபுருஷர். இதை அறியாமல் அவர்கள் பல்வேறு வகையான தவங்கள், வழிபாடுகள் மூலம் தேவர்களாகிய நம்மை சாந்தப்படுத்துகிறார்கள். நாமே ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்களை கொண்டிருந்தாலும் கூட எனவே அவர்கள் முட்டாள்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கேசவரே, எனவே நான் தம்மை என் இதயத்தில் போற்றுகிறேன். சங்கரர் கூறினார், இறைவனே, 3 வேதங்கள், சாங்கியம், வேதாந்தம், யோகம், புராணம், பஞ்சராத்திரம் மற்றும் தர்மசாஸ்திரம் இவை அனைத்தும் உன்னுடைய ஒரே உயர்ந்த மகிமையை பல்வேறு வழிகளில் பக்தியுடன் பாடுகின்றன. முதல் கல்பத்தில் ஆதி கல்பம் தம்மிடமிருந்துதான் இந்த சாஸ்திரங்கள் பிறந்தன. பாஞ்சராத்திர ஆகமம் நாராயணருக்குரிய வழிபாட்டு ஆகமமாக ஆயிற்று. அவை உன்னை மட்டுமே தங்கள் புகலிடமாக கொண்டுள்ளன. இறைவனே, சாஸ்திரங்களின் தோற்றத்திற்கு மூலமான ராமரால் தாமரை பாதங்களை சேவிக்கும் ஆதி மனிதனான உன்னை நான் உம்மிடம் ஒப்படைத்து வணங்குகிறேன். தர்மம் கூறியது, தம்மை பற்றிய பேச்சு சஞ்சாரத்தின் பிணைப்புகளிலிருந்து விடுவிப்பதாகும். 3 வகையான துன்பங்களால், அதாவது ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம் துன்பப்படும் உருவகப்படுத்தப்பட்ட உயிரினங்களுக்கு இது அமிர்தம் போன்றது. எண்ணற்ற பிறவிகளில் குவிந்த பாவங்களை அளிக்கும் சக்தி இது. உன்னிடம் பக்தி செலுத்துவது உடனடியாக அறிவை மேம்படுத்துகிறது. எண்ணற்ற பெயர்களின் இறைவனே, துறவிகளின் வாயிலிருந்து வெளிப்படும் அது, அதாவது தம்மை பற்றிய ஒரு பேச்சு என் இதயத்தின் வடிவத்தின் என் செவி வழியாக என் பள்ளத்தாக்கில் என்றென்றும் நுழையட்டும். அது உனக்கான விருப்பத்தை தவிர மற்ற அனைத்து ஆசைகளையும் நீக்க வேண்டும். கருணை கடலே, வலிமை மிக்கவரே, தமக்கு வணக்கம். பிரஜாபதி கூறினார், இந்த ஆசைகளை தரும் மரங்கள் பாக்கியவான்கள். அவற்றின் நிழலை நீங்களும் ஸ்ரீயுடன் சேர்ந்து நாடி உள்ளீர்கள். இந்த மண்டபத்தை, தம் திருமண விழாவை உருவாக்கியவர், கட்டமைத்தவர், பேரின்பம் நிறைந்தவர். பகவானே, தமது இருக்கை நிற்கும் இந்த பூமி பாக்கியவான்கள். நிச்சயமாக இந்த பெருங்கடல் இந்த உலகில் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏனெனில் அவருடைய சொந்த மகள் அவரால் தமக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டால். தம்மை பார்க்கும் நாங்கள் பாக்கியவான்கள். ஸ்ரீயின் துணைவனான அருள்மிகு இறைவனை, உமக்கு எங்கள் வணக்கத்தை செலுத்திவிட்டோம். மனு கூறினார், லக்ஷ்மி தேவியின் இறைவனே, அந்த தர்மம் நிச்சயமாக அனைத்திற்கும் மேலானது. தர்மத்தின் ஆதரவு தம்மிடம் தூய பக்தியிலிருந்து உருவாகும் தர்மம். தர்மத்தின் ஆன்மா, தர்மத்தின் தலைவர் மற்றும் பாதுகாவலர், தர்மத்தின் மூலாதாரம். தர்மம் மிகவும் பிரியமானது. பகவானே, தம்மை போற்றுகின்றோம். முனிவர்கள் கூறினார்கள், பக்தி இல்லாதவன் தம்மை வெறுக்கிறான். அறிவை விரும்பி அவன் முயற்சி செய்கிறான், ஆனால் வெற்றியை அடையவில்லை. எனவே அவன் விரும்பிய பொருளுக்காக கர்மங்களில் பற்று கொண்டான். பேரின்ப கடலே, அவன் எப்படி அழியாத மகிழ்ச்சியை அடைய முடியும்? எனவே நம்பிக்கையாலும் பக்தியாலும் நிறைந்த நாங்கள் தர்மம், தவம் மற்றும் வேத ஆய்வுகளை கடைபிடித்து மாயைக்கு அப்பாற்பட்டவரும், காலத்தை மரணம் அல்லது காலத்தை கட்டுப்படுத்துபவரும், உன்னதமானவரும், ஸ்ரீயின் இறைவனும், மூத்தவர்களை விட மூத்தவருமான தம்மை தியானிக்கிறோம். தேவேந்திரன் கூறினார், உண்மையில் துர்வாசரிடம் நாம் அவமதித்த நடத்தையால் நாங்கள் மிகவும் துயரமடைந்தோம். உம்மை தவிர பிரம்மதேவர், ருத்ரன் போன்ற இந்த கடவுள்களில் யாரும் எங்களை பாதுகாக்க இயலவில்லை. பகவானே, அனைத்து செல்வங்களும் உணவு பற்றாக்குறையும் இல்லாமல் பூமியில் உள்ள ஏழைகளுக்கு இணையான நிலைக்கு தள்ளப்பட்டோம். உம்மால் மட்டுமே எங்கள் துயரங்கள் உடனடியாக நீங்கின. பகவானே, ஸ்ரீஹரியே, தமக்கு வணக்கம். நெருப்பு கடவுள் கூறினார், தேவர்களே, தானவர்கள் மற்றும் மனிதர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் உணவு தங்களால் மட்டுமே உருவாக்கப்பட்டது. அதன் மூலம் கற்றறிந்த மனிதர்கள் தங்களுக்கு யாகங்களில் காணிக்கையை வழங்குகிறார்கள்.
காணிக்கைகள் வழங்கப்படுகின்றன. மீதமுள்ளவை சொர்க்கத்தில் வசிப்பவர்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. யாகங்களை செய்பவர்கள் ஆசைகளை நிறைவேற்றும் செயல்களில் ஆர்வத்துடன் ஈடுபட்டிருந்தாலும் கர்மங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விரைவாக விடுபட்டு பிரம்ம நிலையை அடைகிறார்கள். மற்றவர்கள், அதாவது தியாகம் செய்யாதவர்கள், திருடர்கள், ஸ்ரீ யக்ஞபுருஷர், ஸ்ரீ மகாவிஷ்ணு தங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். மருத்துகள் கூறினர், அழியாத உயர்ந்த ஸ்தானமான தம்மிடம் மட்டுமே பற்றுள்ள பக்தர்களை தங்களுக்கு சேவை செய்வதன் மூலம் வீடுகள், செழிப்பு போன்றவற்றை அவற்றை பற்றி தாழ்ந்தவர்களாக ஏங்குவதில்லை, அல்லது அதிகப்படியான மகிழ்ச்சி நிறைந்த இறுதி விடுதலையை அவர்கள் விரும்புவதில்லை. சண்டாளர்களின் குடும்பத்தில் பிறந்ததை அவர்கள் மிகையாக கருதுவது சரியானது. ஒருவனை கொடுத்தான், உன்னிடம் மட்டுமே பற்று கொண்ட பக்தர்களின் அடைக்கலமான உன்னிடம் நாங்கள் நெருங்கிவிட்டோம். சித்தர்கள் கூறினார்கள், காரணமில்லாமல் இருந்தாலும் எண்ணற்ற பிரபஞ்ச முட்டைகளை பிராமணர்கள் படைப்பதற்கு வாழ்க்கை மற்றும் அழிவு காரணமான உன்னை நாங்கள் வணங்குகிறோம். அவற்றில் உள்ளார்ந்தவராக இருந்தாலும் அவற்றை கட்டுப்படுத்துபவராகவும் அவற்றை கட்டுப்படுத்தப்படுபவராகவும் இருக்கும் தம்மிடம் நாங்கள் வணங்குகிறோம். ருத்ரர்கள் கூறினார்கள், மாயையிலிருந்து விடுபட்டிருந்தாலும் மாயையின் மந்திரவாதி, அனைத்தையும் ஏமாற்றுபவன், மகா காலம் பிரபஞ்சத்தை அழிப்பவன் கூட காலனாக, அதாவது அழிப்பவனாக இருக்கும் தம்மிடம் வணக்கம். சூரியன் கூறினார், ஸ்ரீராமரின் பிரபுவே, தம்மால் ஒளி பெற்று நாங்கள் உலகங்களை ஒளிரச் செய்கிறோம். சுயமாக ஒளிரும் மிகுந்த ஒளி கொண்ட ஒளி அவதாரமான தம்மை நாங்கள் வணங்குகிறோம். சத்யஸ் கூறினார், நீங்கள் அரசர்கள், பெரிய அரவங்கள், தைத்தியர்களின் அரசர்கள், தேவர்கள், மனுக்கள், பிரஜாபதிகள் ஆகியோரின் ஆட்சியாளர் மற்றும் கட்டுப்படுத்துபவர் அரசர்களின் உன்னத மன்னரான தங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் வணங்குகிறோம். வாசஸ் கூறினார், அசுர பகுதிகளை கொண்ட பிறந்த நபர்களால் அறிவிக்கப்பட்ட நித்திய தர்மமும் அதை பின்பற்றுபவர்களும் அழிக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் உங்கள் சொந்த விருப்பப்படி அவதாரம் எடுக்கிறீர்கள். தர்மத்தின் பாதுகாவலரை நாங்கள் வணங்குகிறோம். சாரணர்கள் கூறினார்கள், பல்வேறு கவிதை அமைப்புகளில் எண்ணற்ற வடிவங்களை எடுத்த தங்கள் நல்ல செயல்களை பக்தர்கள் புகழ்ந்து பாடுகிறார்கள். அது கவிதை அமைப்பு கேட்பவரையும் பேச்சாளரையும் உடனடியாக தூய்மைப்படுத்துகிறது. நாங்கள் உங்களுக்கு நல்ல புகழை கொடுத்து வணங்குகிறோம். கந்தர்வர்களும் தெய்வீக பெண்களும் கூறினார்கள், பகவானே, தங்கள் நிகழ்வுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்களை பற்றிய புகழ்ச்சி வசனங்களை விவரிப்பவர்கள் அல்லது கேட்பவர்கள் துயரமடைந்து சம்சாரத்தின் பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டவர்கள் தைக்கப்படுகிறார்கள். நாங்கள் உங்களை வணங்குகிறோம். கடலரசன் கூறினார், வெல்ல முடியாத பிரபுவே, ஒருவன் ஒரு முறையாவது சிறிது செல்வம், தண்ணீர், உணவு, ஆடைகள், வில் ஆகியவற்றால் உங்கள் மக்களுக்கு, பக்தர்களுக்கு மகிழ்ச்சியுடன் சேவை செய்தால் அவன் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் கூட அவன் உயர்ந்த பதவியை அடைகிறான். அந்த கருணை உள்ளவரை நான் வணங்குகிறேன். பார்ஷதாஸ் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உதவியாளர்கள் கூறினார்கள், நீங்கள் எங்கள் பெற்றோர், நீங்கள் எங்கள் உறவினர், நீங்கள் எங்கள் அன்பான ஆசிரியர், நண்பர் மற்றும் பாதுகாவலர். நீங்கள் மட்டுமே எங்கள் ஆட்சியாளர். நீங்கள் எங்களுக்கு உயர்ந்தவர். நீங்கள் எங்கள் முழு செல்வமும். மூர்த்தி நாராயணரின் தாய் கூறினார், கோலோகத்தின் அதிபதியான தம்மை நான் எப்போதும் என் இதயத்தில் வணங்குகிறேன். யாருடன் தொடர்பு கொள்வதன் மூலம் பெண்கள், சூத்திரர்கள், அசுரர்கள், தாழ்ந்த வகையைச் சேர்ந்த பறவைகள் மற்றும் மிருகங்கள் மற்றும் துஷ்ட ஆன்மாக்கள் கூட பெரியவர்களால் கூட பாராட்டப்பட்டு கைவிடப்பட்ட உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். அவரால் தேவர்களின் தலைவர்கள் கூட உடனடியாக வழிபாட்டை இழந்தவர்கள், வழிபட தகுதியற்றவர்கள். சாவித்ரி தேவி கூறினார், பிரபஞ்சம் படைக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் உங்கள் பார்வையால் பிரகிருதி மற்றும் புருஷரை படைத்தீர்கள். அவற்றின் மூலம் இந்த தத்துவங்களை மகத்தில் தொடங்கும் முதன்மை பொருள்கள் அல்லது கொள்கைகளை உருவாக்கினீர்கள். பல விராஜ்களை நீங்கள் படைத்தீர்கள். வைராஜ பிரம்மதேவர் வடிவத்தில் உலகத்தை படைத்ததாக கருதி தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், அரவங்கள், அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை படைத்தீர்கள். பகவானே, முதல் படைப்பாளரான தம்மிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன்.
துர்காதேவி கூறினார், எங்கும் நிறைந்த இறைவனே, இந்த உலகில் மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் தங்கள் இதயங்களில் உம்முடைய தியானத்தை செய்பவர்கள் பிரம்மதேவரின் மகிழ்ச்சியையோ அல்லது பிரம்மதேவரின் பதவியையோ சொர்க்கத்தில் இன்பத்தையோ அல்லது பூமியின் ஒரே இறையாண்மை கொண்ட பகவானாகும் பதவியையோ விரும்புவதில்லை. உம்மால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஒப்பற்ற பேரின்பத்தை பெற்று அவர்கள் ஒரு கணம் கூட அதை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அத்தகைய சத்வதங்களில் இறைவனை நான் வணங்குகிறேன். நதிகள் கூறின, வரங்களை வழங்குபவரே, பிறப்பு இறப்பு மற்றும் யம பயத்திலிருந்து பாதுகாக்கும் நாராயணரே, இன்று நாங்கள் உங்களை அணுகியுள்ளோம். அறிந்தோ அறியாமலோ உங்களுக்கு ஒரு வணக்கத்தையோ அல்லது உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதையோ அல்லது ஓதுவதையோ செய்பவர்கள் நரரின் நண்பரே. தேவ மனைவியர் கூறினார்கள், இந்த பூமியின் உடல் எடுத்த உங்கள் பிறப்பு மங்களகரமானது. உங்கள் செயல்கள் அற்புதமானவை, உலகிற்கு புனிதமானவை. நீங்கள் பண்புகளற்ற பிரம்மமாக இருப்பதால் உங்களை சேர்ந்த அனைத்தும் உங்கள் பண்புகளிலிருந்தும் விடுபடுகின்றன. உங்களை நாடுவதன் மூலம் தமஸ், ரஜஸ் மற்றும் சத்வ குணங்களால் கூட வகைப்படுத்தப்பட்ட மக்கள் பண்பு குறைவாகி விடுகிறார்கள். எனவே பண்புகளற்ற உங்களை நாங்கள் வணங்குகிறோம். முனிவர்களின் மனைவியர் கூறினார்கள், ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தாமரை பாதங்கள், அதாவது தங்களுடையது 3 வகையான மிகவும் துன்பகரமான வேதனைகளான பாதிக்கப்பட்ட மக்களின் அனைத்து சிரமங்களையும் அமைதிப்படுத்துகின்றன. எனவே நாங்கள் உங்களை அகதிகளாக அணுகியுள்ளோம். எல்லையற்ற பகவானே, பிருத்திவி தேவர் கூறினார், இலையுதிர் கால சந்திரனை போன்ற முகம் கொண்ட, இலையுதிர் காலத்தில் தாமரை இதழ்களை போன்ற நீண்ட கண்கள் கொண்ட ஸ்ரீ செல்வம் பிரிவதால் ஏற்படும் பெரும் துன்பங்களை நீக்கும் வாசுதேவரிடம் மட்டுமே நான் அடைக்கலம் தேடுகிறேன். சரஸ்வதி தேவி கூறினார், தமது மிகவும் அழகான சந்திரன் போன்ற திருமுகத்தை குறிப்பிட்டு என் விழிகள் சகோர பறவைகளாக மாற்றப்பட்டுள்ளன. அவை வேறு எங்கும் செல்லாது. தமது இந்த வடிவம் என் இதயத்தில் நிலைத்திருக்கட்டும், வேறு எதிலும் நிலைத்திருக்கட்டும். ஸ்கந்தன் கூறினார், இவ்வாறு அனைத்து கடவுள்களாலும் போற்றப்பட்ட அவர் தனது பார்வையால் மட்டுமே அவர்களை வரவேற்றார். அவர் ஸ்ரீயிடம், மங்களகரமான பெண்மணியே, இந்த கடவுள்களுக்கு அனுகூலமான பார்வையை கொடு என்று கூறினார். மகிழ்ச்சியுடன் 3 உலகங்களிலும் வசிப்பவர்கள் அனைவரும் அவளால் கருணையுடன் பார்க்கப்பட்டனர். அவர்கள் முன்பு போலவே செழிப்பானார்கள். இல்லறத்தார்களும் துறவிகளும் அனைவரும் தங்கள் சொந்த முந்தைய செழிப்பை மீண்டும் பெற்றனர். தர்மனும் மற்றவர்களும் முன்பு போலவே மகிழ்ச்சியுடன் நகரத் தொடங்கினர். பகவான் தனது மார்பை ஸ்ரீக்கு இடமாக வழங்கினார். அங்கு தன்னை நிலைநிறுத்தி கொண்டு அவள் 3 உலகங்களிலும் தனது செல்வத்தால் வியாபித்தாள். பின்னர் ஸ்ரீயின் மூதாதையராக இருந்ததன் விளைவாக பெருங்கடல், அதாவது நகைகளின் சுரங்கம், அனைத்து நகைகளின் வசிப்பிடமாக ஷய மாறி அவரது பெயரின் அர்த்தத்திற்கு உண்மையாக மாறியது. அங்கு அவர் அனைத்து விருந்தினர்களையும் மரியாதையுடன் 4 வகையான அமிர்தம் போன்ற சிறந்த உணவை மிகவும் நல்ல சுவையுடன் கொடுத்து திருப்திப்படுத்தினார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் தேவர்கள் உள்பட அனைவரும் விருந்தினர்களுக்கு தனித்தனியாக மதிப்புமிக்க ஆடைகள், நகைகள் மற்றும் பிற பொருட்களை வழங்கினர். அந்த நேரத்தில் தனது மருமகனின் திருப்திக்காக மேகம் போல செல்வத்தை பொழிந்து கொண்டிருந்த பெருங்கடலின் விஷயத்தில் அவரது உறவினர்களுக்கு கொடுக்க முடியாதது எதுவுமில்லை. பகவான் தனக்கு வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட அனைத்து ஏராளமான செல்வங்களையும் பிராமணர்களிடையே பிரித்து ஸ்ரீயுடன் மறைந்து விட்டார். சூரர்கள் லக்ஷ்மி மற்றும் நாராயணரால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் ஸ்வர்கலோகத்திற்கு சென்றனர். மற்றவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பினர். முன்பு போலவே தங்கள் சக்திகளை திரும்ப பெற்ற கமலாவின் லக்ஷ்மி தேவியின் இறைவனின் அருளால் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். கருடாழ்வாரின் கட்டளைப்படி மீண்டும் மந்தார மலையை தனது இடத்திற்கு கொண்டு வந்து அங்கு விளையாட்டு தலமாக நிலைநிறுத்தினார். பிராமண முனிவரே, இவ்வாறாக ஒரு பிராமணரின் சாபத்தால் இழந்த செழிப்பை நாராயணரின் அருளால் தேவேந்திரன் திரும்ப பெற்றான். முனிவரே, பகவானின் இந்த புனித கதையை கேட்டு மத கட்டுப்பாடுகளை கடைபிடித்து அதை புகழ்பவன் இருவருமே செல்வங்களை பெறுவான். இதை கேட்பதன் மூலம் இல்லத்தார்களுக்கு செல்வம் கிடைக்கும்.
தனி மனிதர்களுக்கு அவர்கள் விரும்பியபடி பக்தி, ஆன்மீக அறிவு, உலக இன்பங்கள் மற்றும் பிறவற்றிலிருந்து வெறுப்பு ஆகியவை கிடைக்கும். பிராமணரே, தேவேந்திரன் தனது செழிப்பை எவ்வாறு திரும்ப பெற்றான் என்பதை இவ்வாறாக நான் தமக்கு கூறினேன். நாரத முனிவர் ஸ்வேத துவீபரிடம் எப்படி சென்றார் என்பது பற்றிய அனைத்தையும் நான் தமக்கு கூறுகிறேன். ஒருமுகப்பட்ட மனதுடன் கேளுங்கள். 15ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது. அவர்கள் விரும்பும் பக்தி, ஆன்மீக அறிவு, உலக இன்பங்கள் மற்றும் பிறவற்றிலிருந்து வெறுப்பு ஆகியவற்றை அடைவார்கள். பிராமணரே,